எங்கெல்லாம் ஆண்டவர் இல்லையோன்னு நினைக்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு முன்பதாகவே அவர் வெரி பிரசன்டா இருக்காரு. ஹல்லேலூயா. He is very present. He is omnipresent. ஹல்லேலூயா. எங்கேயும் இருக்கிறார், நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார். அவர் கூடவே இருக்கிறதுனால பயம் கிரியை செய்ய முடியாது. இந்த உணர்வு, என் கூட இருக்காங்கிற அந்த உணர்வு அனுதினமும் நமக்கு இருக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். ஹல்லேலூயா. உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அவர்களுடனே பேசி, இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட ஆண்டவர் பேசி என்ன சொல்ல போறார்னா, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க, நான் தான் உங்க கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. சில நேரத்துல அந்த காற்று கடல் மாதிரி அந்த பிரச்சனையில மூழ்கி இருக்கிறப்போ, ஹல்லேலூயா, சுற்றிலும் இருக்கிற அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படி நம்மளுடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய என்ன சொல்ல கிரியைகள் எல்லாம் ஆண்டவரை விட்டு அதையே நோக்கி இருக்கிறப்போ என்ன பண்ணுறோம்? அவர் நடந்து வருகிறதை, அவர் நம்மோடு பேசுகிறத, அவர் கூடவே இருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு அவர் என் கூட தான் இருக்காரா? ஆண்டவர் பல சூழ்நிலை நேரத்தில் நம்ம சொல்றோம் என்னன்னா, என் கூட தான் இருக்காரானே தெரியல, என்னை சுற்றிலும் ஒரே இருட்டா இருக்குன்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? அவர்களோடு பேசி, நான் திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்கன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அவர்களை என்ன பண்ணாராம்? துரிதப்படுத்தினார், படவில் ஏறி போக சொல்லி. ஹல்லேலூயா. அக்கறைக்கு போக சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டாரு, நடுவுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்க வரையிலும், அவர் கடல் மேல் ஆகிலும் புயலுக்கு நடுவில் ஆகிலும் உங்க சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, அதன் ஊடாய் அவர் கடந்து வந்து உங்களை தப்புவிப்பார், மீட்பார், உங்களோடு பேசி, ஹல்லேலூயா, உங்களோடு பேசி என்ன பண்ணுவாருங்க? அதை அடக்கி ஆளுகை செய்து திரும்பவும் என்ன சொல்லுவாரு? நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, அந்த சீன்ல ஆண்டவர் உள்ள வந்த உடனேமே அந்த காற்றையும் கடலையும் புயலையும் அடக்கல. ஹல்லேலூயா. முதல்ல அவர் என்ன சொல்றாரு? கலங்காதீங்க. ஹல்லேலூயா. என்ன பண்றாரு? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அவர்களோட பேசி, நல்லா கவனிங்க, நம் சூழ்நிலைக்கு நடுவுல வந்து நம்மோட கூட பேசுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்டதுக்கு பிறகுதான் தைரியமும், ஹல்லேலூயா, பயத்திலிருந்து விடுதலையும் நமக்கு வரும். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையிலிருந்து எந்த கடல், எந்த காற்று, என்ன நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதிலிருந்து விடுதலை கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பேசுகிறதே எதுக்காகனா, நான் உன் கூட இருக்கிறேங்கிறத உணர்த்துவதற்காக. ஹல்லேலூயா. ஏன் நான் ஒரு சத்தம் கேட்கணும் அப்படின்னா, அந்த சத்தத்தில் வல்லமை இருக்கிறது. அந்த சத்தம், சங்கீதம் 26 வீட்டுக்கு போய் வாட்சி பாருங்க, டைம் இல்ல. ஆண்டவருடைய சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணக்கூடியதுன்னு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் மேல் துணிக்கிறதுன்னு இருக்கிறது. அக்கினி ஜுவாலைகளை பிரிக்கிற சத்தமாய் இருக்கிறது கர்த்தருடைய சத்தம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்ம நேச்சுரலா பார்க்கக்கூடிய இந்த இயற்கை முழுவதும், ஹல்லேலூயா, நிச்சயமாக கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஏன்னா எல்லாமே அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின் சத்தத்தினால் உண்டாக்கப்பட்டது இந்த இயற்கை. இந்த இயற்கை என்ன பண்ணணும்னா, அந்த அசாத்திய வல்லமையுடைய தேவனுடைய அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. சோ நான் அந்த சத்தத்தை கேட்கிறப்போ எனக்குள்
இருக்கிற எல்லா போராட்டங்களும் அந்த வெரி மினிட் அந்த சத்தம் கேட்கிற அந்த செகண்ட்லயே எல்லாம் அமைதலாகிவிடும். ஹல்லேலூயா. எல்லாம் கீழ்ப்படிய தொடங்கிவிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குது, என் கணவர் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாரு, என் மனைவி கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, எங்க அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் இந்த கீழ்ப்படிதல் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையா இருந்தா, ஹல்லேலூயா, சகலமும் கீழ்ப்படிதலுக்குள் கடந்து வரணும்னா, அப்படின்னா நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இல்ல, ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள, அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள கடந்து வரணும்னா அவருடைய சத்தம் தொனிக்கப்பட வேண்டும். அந்த சத்தத்தை நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல பாசணும், அவருடைய சத்தத்தை கேட்காம சொல்லுங்க, அவருடைய வார்த்தையை கேட்காம, அவர் வார்த்தையின் சத்தத்தை கேட்காம சொல்லுங்க, கீழ்ப்படிதல் கடந்து வராது. ஹல்லேலூயா. எல்லாம் என் காலுக்கு கீழே. ஹல்லேலூயா. சங்கீதம் 8 வாசிக்கிறோம், சகலமும் என்ன பண்ணாருங்க, நம்முடைய காலுக்கு கீழே நமக்கு அதிகாரமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனை உண்டாக்கி அவனை என்ன பண்ணாருங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி சகலத்துக்கும் மேல் அவனை அதிகாரியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சகலமும் எனக்கு கீழ்ப்படியும்படிக்கு எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா எனக்குள் இருந்து தேவ சத்தம், அந்த வார்த்தையின் சத்தம் எழும்புகிற பொழுது, நான் அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தை நான் பிரதிபலிக்கிற பொழுது சகலமும் எனக்கு கீழ்ப்படுகிறது. எந்தெந்த சத்தத்துக்கெல்லாம் நான் என்னை விட்டு கொடுக்கிறேனோ, அதிகாரம் உடையவனா இருந்தும் ஆளுகை உடையவனா இருந்தும் தேவனுடைய வல்லமை இருந்தும் அந்த சத்தம் என்னை ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா. எந்தெந்த சத்தத்துக்கெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கிறோமோ அங்கே பயம் நம்மை கடந்து வந்து ஆளுகை செய்கிறது, அந்த சத்தம் நம்மை ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார், அவர்களோடு நீ பேசி, ஹல்லேலூயா, என்ன பண்றாரு, நீங்க திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதம் மட்டும் இல்ல, எல்லா மாதமும் எப்பொழுதும் எவ்வளவுக்கு எவ்வளோ அவர் பேசுற அந்த சத்தத்தை கேட்கிறோமோ அவ்வளவு நமக்குள் இருந்து வல்லமை எழும்பும். ஹல்லேலூயா. அவ்வளவு நம்ம தைரியமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. அவ்வளவு நம்ம பயத்தை மேற்கொள்ள முடியும். வாசிங்க திடன், அடுத்த வசனம், நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். நல்லா கவனிங்க. பேதுரு என்ன சொல்றான், நானும் வரேன், எனக்கு என்ன பண்ணுங்க, நானும் கடல் மேல நடந்து வர ஆண்டவரே அப்படின்னு ஆசைப்படுறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீ வான்னு சொல்லல, கூப்பிடல, இவனா ஆசைப்படுறான், நானும் கடல் மேல நடக்கிறேன், நானும் உங்களை மாதிரி நடந்து வரேன்னு சொல்றான். அதுக்கு என்ன சொல்றான், நான் நடந்து வர்றதுக்கு நீங்க கட்டளை கொடுங்கன்னு சொல்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கட்டளை வந்துருச்சுன்னா, அவருடைய வார்த்தை கடந்து வந்துருச்சுன்னா, அவருடைய வாக்கு தத்தம் கடந்து வந்துச்சுன்னா, அவருடைய சத்தம் வந்துச்சுன்னா நம்ம சூப்பர் நேச்சுரல் மேல நடந்து போக முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அசாத்தியமான கடல் மேல நடக்கிறது இதுவரையும் யாருனாலையும் முடியல, யாருமே பண்ணக்கூடிய காரியம் இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா அங்கே பேதுரு என்ன சொல்றான், கட்டளை கொடுங்க, நான் கடந்து வரேன்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒண்ணுமே சொல்ல, என்ன சொன்னாரு, சிம்பிளா வரும், அதற்காக வா. ஹல்லேலூயா. அந்த ஒரே வார்த்தை அவனை கடல் மேல் நடக்க வைத்தது. ஹல்லேலூயா. அந்த ஒரே, அவ்வளவு நேரம் காற்றையும் கடலையும் பார்த்து பயந்து கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. அவ்வளவு நேரம் நம்ம சாக போறோமேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, யோசிச்சுட்டு பயந்துட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த சத்தம் கேட்ட உடனே பயம் விலகி போயிட்டுருச்சு. இப்போ என்னாச்சுன்னா, அந்த காற்று கடலுக்கான அதனால உண்டான பயம் மட்டும் போகல, கடல் மேல நடக்க போகிறோம், இது நடக்குமா, இது கூடுமா, இது ஆகுமா, அதெல்லாம் யோசிக்காத அளவுக்கு அந்த சத்தம் கேட்ட உடனே, வாங்குற சத்தம் கேட்ட உடனே அப்படியே அவன் என்ன பண்ணப்படுறாங்க, அவருடைய அந்த பிரசனம் என்ன பண்ணுதுன்னா அவனை அந்த கடல் மேல ஈஸியா சாதாரணமா, ஹல்லேலூயா, இயேசு நடந்து வந்தது போலவே அவனும் நடந்து போகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க உங்க சூழ்நிலை மேல, ஹல்லேலூயா, உங்க சூழ்நிலைய சூப்பர் நேச்சுரலா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அசாத்தியமாய் அதன் மேல் நீங்க கடந்து போகணும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன பண்ணணுங்க, நம்ம அவருடைய வார்த்தை, கடந்து வருகிற வார்த்தையை நம்ம கேட்கணும், அந்த சத்தத்தை கேட்கணும். அவர் வா அப்படின்னு சொன்ன அந்த ஒரே வார்த்தை அவனுக்குள் என்ன தைரியத்தை கொடுத்துச்சுன்னா, ஹல்லேலூயா, அந்த கடல் மேல நடந்து, இயற்கை மேல நடந்து, ஹல்லேலூயா, இயற்கை விதியை மாற்றி இயற்கை விதிக்கு மாறாய் செயல்பட்டு அவன் கடந்து போய், ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு பக்கத்திலே போயிட்டான். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன பண்றான், அடுத்த வாசிங்க. அதற்கு அவர் வா என்றார். விட்டு இறங்கி
இயேசுவினிடத்திற்கு போக. ஹல்லேலூயா. டுவர்ட்ஸ் ஜீசஸ். அவன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவரை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவு தூரம் நடந்து போயிட்டான்னா, அவன் மூழ்கிறப்போ கையை பிடிச்சி ஆண்டவர் தூக்குற அளவுக்கு ஆண்டவர் பக்கத்திலே நடந்து போயிட்டான். போட்ல இருந்து அவர் எவ்வளவு தூரம் நின்று இருந்தாரு நமக்கு தெரியாது. ஆனா அந்த டிஸ்டன்ஸ் கடல் மேல அவன் நடக்கிறதுக்கு அவருடைய சத்தம் அவனுக்கு தைரியத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை அவனை பலப்படுத்தினது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கடந்து வந்தனையும் அவன் ஆசைப்படுறான் நடக்கணும்னு. அவருடைய வார்த்தை வந்தது. சகல பயமும் அவனை விட்டு விலகிட்டு, அவனுக்கு இயற்கையை பத்தின கவலை இல்லை, அங்க என்ன நடக்குதுங்கிற கவலை இல்லை. அது 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 அதிகாலை, அதாவது இருட்டு நேரம், 3ஆம் மணி 4ஆம் மணி நேரமா, நடுராத்திரி 4ஆம் மணி நேரம், அங்கே இருட்டா இருக்கு. எப்படி இந்த கடல் மேல நடந்து போறது எந்த யோசனையுமே இல்லாம அவன் அந்த வார்த்தையை கேட்டவுடனே, அந்த சத்தத்தை கேட்டவுடனே அவன் தேவனிடத்தில், ஆண்டவர் இயேசுவினிடத்தில் கடந்து போகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தம் கேட்டுட்டீங்கன்னா, அவருடைய சத்தம் வந்துருச்சுன்னா எந்தவித சூழ்நிலையும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது, உங்க எண்ணத்துல வரவே வராது. அவரை மட்டுமே பார்த்து அப்படியே போய்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. சத்தம் கேட்டுட்டோம்னா அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கியே போயிட்டே இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள். எபிரேயர் 12:1. சூழ்ந்து இருக்கிறப்ப என்ன பண்ணுமா? நெருக்குகிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, பாரமானவைகளை, பாவங்கள் எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடக்கடவோம் இருக்கு. ஹல்லேலூயா. என்ன தள்ளினாலும் சரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுங்க? அவரை நோக்கி. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், திகையாதே, நான் உன் தேவன். ஹல்லேலூயா. I am faithful to you. சோ நீ என்ன பண்ணாத? திகையாத. ஹல்லேலூயா. அந்த மத்தேயு 14 வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. காற்று பலமாய், பாருங்க, இயேசு, அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. அந்த படவு விட்டு இறங்கி வாசிங்க. இட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக, ஜலத்தின் மேல் இயேசுவினிடத்துல போயிட்டு இருக்கான். இப்போ போறான், நடந்து போறான். ஹல்லேலூயா. காற்று பலமா இருக்கிறதை கண்டு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. எதை கண்டு? எதை என்ன பண்ணாம? பலமா இருக்கிறதை கண்டு. ஹல்லேலூயா. காற்று பலமா இருக்கிறதை பார்த்துட்டான். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். காற்று பலமா இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணிட்டான்? மூழ்க போயிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் உடனே என்ன பண்ணிட்டாருங்க? வாசிங்க. பயந்து அவன் அதை பார்த்த உடனேயும் அவனுக்கு பயம் வந்துருச்சு. பக்கத்துல பார்த்து பார்வையை மாத்துனீங்கன்னா பயம் வந்துரும். ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த மாசம்? பயப்படாதே, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா நீ என்னையே பார்த்துட்டு. அதான் தாவீது 16:8 சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பண்ணுவதில்லைங்க? அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? சியோன் பர்வதத்தை போல அசையாமல் உறுதியாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய வசனம் சொல்லிட்டே போலாம். ஹல்லேலூயா. ஆனா பயப்பட வேண்டாம் அப்படின்னா, பயம் வரக்கூடாது அப்படின்னா, பயத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா, பார்வை அவர் மேல் இருக்க வேண்டும். பார்வை அவர் வார்த்தையின் மேல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உறவு அவர் மேல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரோடு கூட உறவு இருக்கணும். அவரையே பார்த்துட்டு இருக்கணும்.